ஷேய் எப்பா விஷ்ணுவை பேசுகிறேன்ப்பா. மணல் கணக்கு போட்டோம். மணல் பூரா ஓரளவுக்கு ஐயா நீதி அரசர் கடவுள் கணக்கு ஒண்டிச்சு கொண்டு வந்துட்டார். இப்போ மலையை உடைக்கான்ப்பா. மலையை உடைச்சி இல்லைன்னா மேற்கு தொடச்சி மலையை கை வச்சுருவான். அப்படியே வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவான். அப்போ வெளிநாடு உள்நாடு எல்லாம் கம்ப்யூட்டர் கணக்கு பூரா இப்போ கம்பெனியை மூடுதார். இனிமேல் அடுத்த நினைவா இப்போ வாய் கொடுத்துருக்காரு, நல்லா சாப்பிட்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த மானிட பிறவி மாற்றி வச்சுருக்கான். கீழே கழிக்கான்ல, கீழே கழிக்கிறத வாயை இதில் கொண்டு வச்சுட்டான். கீழே அதில் இல்லை தான வாயை அவன் வாயில் வச்சுருக்கான். அப்போ கரெக்டாக ஆணும் பெண்ணும் பூரா கவர்மெண்ட் வேலை பார்க்குறோம் பூரா இப்படி தான் வேலை பார்க்கான். நாத்தம் முடிச்ச வைங்க. அப்போ நாத்தம் முடிச்ச கணக்கு வந்துருச்சா? கணக்கு போடுறோம்லப்பா. மானிட அவன் கணக்கு பார்த்தான்னா பார்க்காம போனான். அது கணக்கு வரையில் முப்போட வந்து கணக்கு எடுப்பான். எடுக்கல மலையை உடைச்ச கணக்கு வந்திருக்கா. ஐயா ஐயா கடவுள் போட்டிருக்காரு, நீதி அரசர் போட்டிருக்காரு. அப்போ கோட்டார்கிட்ட கேட்பான், ஐயா இவரானார் ஐயா கோட்டார் ஐயா ஐயா மலையை உடைச்ச கணக்கு போட்டிருக்காரு ஐயா. அப்படியேம்மா ஏடி 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 ஏடி. அப்போ சிட்டி கிராமத்தில் கிடப்பான், உள்ள பெரிய டாட்டாவாக கிடப்பான், பெரிய முதலையாக கிடப்பான். நான் தான் அப்படி உடம்பு அப்படி குளிக்க விட்டு போவான். அவன் பொண்டாட்டி அவன் புள்ள வாரிசு வரைக்கும் அப்படி குளிக்க விடுவானா. தூக்கிடாம் பாரு, தூக்கிடா குளிக்கிட்டு இடங்கானவங்க தூக்கி கொண்டாடா அப்படி பாரு. அப்போத்தான் தெரியும் நீதி அரசர் ஆட்சி எப்படி இருக்குது, நீதி அரசர் எப்படி ஆளுதாரு, நீதி அரசர் எப்படி தண்டனை கொடுக்காருன்னு. அப்போ பாருங்கடா நீதி அரசர் நீதி அரசி கணக்கு போடாச்சுடா. மலையை உடைக்கிறோம் பூரா வேரோட தூக்கி மேற்கு தொடச்சி மலை கீழே போட்டு மண்ணை சுரண்ட விடுவார். பாவத்தை செஞ்சால அந்த பாவத்தை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உள்ளே தூக்கி போட்டுருவார். ஐயா கடவுள் தான் போடுவார். நீதி அரசர் நீதி அரசி குடும்பமே தூக்குவார். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சு. அமைங்கி போ விரிச்சேன்னா குடும்பம் உள்ளே போயிடும். எங்கே போயிடும்? சதுரேறிட்டும் திருவலங்காபாறை மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, வனவிலங்குகள் பறவைகள் எல்லாம் அதுக்கு உயிர் கொடுத்துருவார். அது பேசும். இவனை கொத்தி சாப்பிட்ணும், இவனை கொத்தி சாப்பிட்ணும். அவன் குடும்பத்தை கொத்தி கொத்தி உட்காந்து சாப்பிடும். விலங்குகள் ஒரு பக்கம் சப்பை இப்பெல்லாம் அப்படியே இழுத்து போட்டு நறுக்கி சாப்பிடும். அப்படியே அப்படியே எப்படி இவன் எப்படி உயிர் பலி சாப்பிடுதான் அந்த மாதிரி ருசியாக அதை சாப்பிடும். முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா. ஒழுங்காக போங்கடா.